லார்ட்ஸ் பிட்ச் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். மிக முக்கியமாக லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ரிசல்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் இன் லார்ட்ஸ். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ட்ஸ் பிட்ச் வந்து அந்த கிரவுண்டே இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரவுண்டு. இதை நம்ம ஆல்ரெடி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முன்னாடியும் பேசியிருப்போம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். வேற எந்த கிரவுண்ட்லையுமே இந்த மாதிரி இந்த அளவுக்கான ஸ்லோப்புன்றது இருக்கவே இருக்காது. லார்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, லார்ட்ஸ் வந்து ஒரு ஹில்லி ரீஜனில் ஒரு மாதிரி இறக்கத்தில் கட்டியிருப்பாங்க. அதனால ஒரு சைடு ஆஃப் த கிரவுண்ட் வந்து மேலே இருக்கும், ஒரு சைடு ஆஃப் த கிரவுண்டு கீழே இருக்கும். அந்த கிரவுண்டில் வந்து இப்படி ஒரு ஸ்லோப் போகும். அந்த ஸ்லோப்னால அதுவும் பிட்ச் வந்து உங்களுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு எண்ட்லேருந்து பவுலிங் போடும்போது பால் பிட்ச் ஆகிட்டு ரைட் ஹேண்டருக்கு உள்ளே வரும். இன்னொரு எண்ட்லேருந்து பவுலிங் போடும்போது பால் பிட்ச் ஆகிட்டு ரைட் ஹேண்டருக்கு வெளியே போகும். 1% வந்து ஸ்லோப் இருக்கும். அதாவது டோட்டல் கிரவுண்டோட ஆல்டிடியூடு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அதில் ஒரு பக்கம் 1% மேலே இருக்கும், ஒரு பக்கம் 1% கீழே இருக்கும். அந்த அளவுக்கான 1% ஸ்லோப் அப்படின்றது வந்து லார்ட்ஸில் இருக்கும். அந்த 1% ஸ்லோப்னால பால் பிட்சிலேருந்து மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எண்டு வந்து பெவிலியன் எண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பெவிலியன் எண்டில் வந்து பால் ரைட் ஹேண்டருக்கு உள்ளே வரும். இன்னொரு பக்கம் நர்சரி எண்டில் பால் ரைட் ஹேண்டரை விட்டு வெளியே போகும். அவுட் ஸ்விங் போடுற பவுலர்ஸ் வந்து இந்த நர்சரி எண்ட்லேருந்து யூஸ்வலாக போடுவாங்க. இன் ஸ்விங் போடுற பவுலர்ஸோ, பாலை வந்து உள்ளே சீம் பண்ணி கொண்டு வர்ற பவுலர்ஸோ வந்து இந்த பெவிலியன் எண்ட்லேருந்து போடுவாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் கிட்ட அந்த பால் பிட்ச் ஆகிட்டு ஷார்ப்பாக உள்ள சீமாகி வர்ற பால் வந்து ஒரு சிறப்பான ஒரு டெலிவரி அவர் யூஸ் பண்ணி நிறைய விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறாரு. ஸ்டம்ப்ஸ் அட்டாக் பண்ணணும்னு பார்ப்பாரு. அவர் மட்டும் இல்லை, ஆகாஷ் தீப்பும் ஸ்டம்ப்ஸ் அட்டாக் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டம்ப் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போடுற பவுலர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நர்சரி எண்ட்லேருந்து போடுறது அப்படின்றது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதனால அவங்க பெவிலியன் எண்ட்லேருந்து போடணும் அப்படின்றது தான் ஒரு ஜென்ரல் இது, என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட். பும்ரா மாதிரியான பவுலர்ஸ், ஏன்னா பும்ராவால் பாலை உள்ளேயும் கொண்டு வர முடியும், வெளியும் கொண்டு போக முடியும். பட் பும்ராவோட நேச்சுரல் ஆங்கிளே வந்து பாலை உள்ளே தான் கொண்டு வரும். அங்கேருந்து பாலை அவர் வெளியே எடுத்துகிட்டு போனார்னா அந்த அவுட் சைடு எட்ஜில் நிறைய விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது பும்ரா அந்த நர்சரி எண்ட்லேருந்து போடணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ பெவிலியன் எண்ட்லேருந்து சிராஜும் நர்சரி எண்ட்லேருந்து பும்ராவும் போடுற வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்.